வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு என்ன செய்ய போறோன்னா, வெளியில முறுமுறுன்னு உள்ள பஞ்சு மாதிரி சாப்பிட்டா இருக்குங்க. உளுந்து வடை தான் செய்ய போறேங்க. சொந்தங்களே, தேவையான பொருள் பார்க்கலாங்க. உளுந்து வடை சுடுறக்கு இதில் ஒரு டம்ளர் உளுந்துங்க, இதில் 3/4 டம்ளர் பச்சரிசிங்க, 4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சங்க, குருமிளகு கொஞ்சம், ஜீரக தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 2 பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேங்க, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கிறேன், சோடா உப்பு கொஞ்சங்க, உப்பு தேவையான அளவு, பொரிக்கிறக்க எண்ணெய்ங்க. வாங்க சொந்தங்களே, முறுமுறுன்னு எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். சொந்தங்களே, 4 மணி நேரம் ஊற வச்ச உளுந்தா போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. சொந்தங்களே, மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நல்லா நெகுன்னு சாப்பிட்டா அரைச்சிக்குங்க. மிக்சியில் போடுறதுனால ஒரு 5 நிமிஷம் இப்படி கையை விட்டு கலக்கலாங்க. கிரைண்டரில் போட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே வலிச்சு எடுத்துக்கலாங்க. நான் மிக்சியில் தான் போட்டிருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இப்படி கை விடாமல் கலக்கி வைக்கலாங்க. அப்போ தான் மாவு கொஞ்சம் பொங்குன மாதிரி வரும். எந்த பக்கம் சுற்றுறீங்களோ அதே பக்கம் இப்படி சுற்றிக்குங்க. திருப்பி ரிவர்ஸில் சுற்ற வேண்டாம், அப்போ தான் மாவு நல்லா பொங்குன மாதிரி வரும். அப்பளையே இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. சொந்தங்களே, உளுந்து வடை சுடுறதுக்கு அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. வானலை வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க, ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாங்க, சோடா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க, வெட்டி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க, பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. சொந்தங்களே, மாவு பிணைஞ்சாச்சுங்க. சொந்தங்களே, எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குதுங்க. எண்ணெய் வந்து அளவான சூட்டில் காய வைக்கணுங்க. நம்ம சூடேறி போட்டோம்னா மேலே வெந்து போயிருங்க, உள்ளே வேகாது. கொஞ்சம் சிம்மில் வச்சே நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, வடை போட்டுக்கலாங்க. சொந்தங்களே, இப்படி கையை தண்ணியில் நனைச்சிட்டுங்க, மாவு எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சி நல்லா சேப்பெல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. இப்படி ஓட்ட ஓட்ட அப்படியே போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. அளவான சூட்டில் வச்சு நீங்கள் பொரிச்சிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வருங்க. மேலெல்லாம் நல்லா பொரிஞ்சிருங்க, உள்ள மாவு அப்படியே இருக்கு. எண்ணெய் நம்ம சூடாகக்கூடாதுங்க, இந்த மாதிரி மிதமான சூட்டில் இருக்கணும். சொந்தங்களே, உளுந்து வடை சுட்டாச்சுங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. நல்லா முறுமுறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக வந்திருக்குதுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா அழகாக வந்திருக்குது பாருங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சொந்தங்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சொந்தங்களோட இருக்க சொந்தங்களோட சேர
இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.